உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் ஊற்றிட்டு 1000 யக்ஞங்கள் செய்கிறத விட, அதனால் நம்ம இயற்கை பற்றி விலங்குகளை பற்றி எப்படி இருக்கிறோம், விலங்குகள் நம்ம பற்றிய இயற்கை பற்றிய எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு அவர் எறும்புக்கு உயிர் கொடுக்கறதால அந்த இலை போட்டி அந்த எறும்புக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அவர் உயிர் கொடுக்கறதால இவருடைய ஆயுள் பெருகப்பட்டுள்ளது. யூனிவர்ஸில் இவருக்கு இவருடைய நல்ல வேலைக்கு நல்ல மனதுக்கு ஆயுள் கூடி, அப்போது அந்த ஜீவங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட எவ்வளோ சரியான கான்டாக்ட் பண்ணுது, நம்ம சொல்கிறது அது புரிஞ்சிக்குது. ஆனால் அதனை யோகிகள் பார்த்திங்கன்னா அவங்க காடில் இருக்கும் பொழுது ஒரு பேர் வரும் பொழுது அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் அசந்து போனால் கூட மறுபடியும் அவேர்னஸோட அந்த பேர் கண்ணு வச்சு பார்த்துட்டு அதுவும் நானும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் புரியும் பொழுது அந்த ஜீவனும் இவரை ஒன்றும் பண்ணாமலே அது கிளம்பி போயிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளிலிருந்து மற்ற சில குறள்கள் மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அவிசொருந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் ஊற்றிட்டு 1000 யக்ஞங்கள் செய்கிறத விட ஒரு ஜீவனை கொலை பண்ணாமே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் நான் தானம் தர்மம் செய்கிறேன், யக்ஞம் யாகம் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட ஒரு உயிரை கொல்லாமே இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ நன்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் வாயிலாக சொல்கிறாங்க. தரியா சாஹிப் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரான் படித்தாலோ அல்லது நம்மளுடைய ஹிருதயம் அழுக்கு ஆகாமே இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு நன்மை நடக்குமே தவிர குரான் படித்ததுனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அழுக்கு எப்படி சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவனை கொலை பண்ணுறதால நமக்குள்ள அழுக்கு சேருது. அந்த அழுக்கால் நம்மளுக்கு என்ன வருகிறது அப்படின்னா, கர்மா வருகிறது, துக்கம் வருகிறது, நோய் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது படித்தாலே போகாது, அஹிம்சையில் கூட இருக்க வேண்டும் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் நம்ம பார்த்திங்கன்னா, விலங்குகள் அவங்க நம்மளோட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் துள்ளும். தட் இஸ், யார் விலங்குகளை கொல்லாமலோ இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு கை கூப்பி வழங்குகிறதா, தட் இஸ், எங்களை கொல்லாமே இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த ஜீவங்கள் நம்ம பற்றிய ஒரு நன்றியோட அன்போட இருக்கிறதா. அதனால் நம்ம இயற்கை பற்றி விலங்குகளை பற்றி எப்படி இருக்கிறோம், விலங்குகள் நம்ம பற்றிய இயற்கை பற்றிய எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இந்த
குரல் வாயிலாக நம்மளுக்கு நல்லா விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு குருஜி இருக்கிறாங்க. அவரிடம் நிறைய பேர் சீடர்கள் இருக்கிறாங்க. ஒரு சீடனுடைய மரணத்தை தியானத்தில் திவ்ய திருஷ்டியோட பார்க்குறாரு குரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சீடனை கூப்பிட்டு, உங்கள் ஊருக்கு போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு வாரத்தில் இறந்து போகிறாரு அப்படின்னு இவருக்கு தெரியறதுனால அவங்க ஊருக்கே அனுப்பணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருக்காங்க. அவர் வழியில் காடு, அந்த நடமாடும் வழி, அடுத்த சில இடத்துல தண்ணி இருக்குது. அங்கே போகும் பொழுது ஒரு எறும்பு, கருப்பாக இருக்கிற ஒரு எறும்பு தண்ணியில் பட்டு அதை கஷ்டப்பட்டுட்டே இருக்குது வெளியே வர்றதுக்கு. அந்த தண்ணியிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு அலையுது. இவர் இந்த பையன் அதை பார்த்துருக்காரு. பார்த்து அவருக்கு ஒரு சின்ன இலை விட்டுட்டார். அந்த தண்ணியில் விடும் பொழுது அது அந்த இலை மேலே ஏறிட்டு சேஃப்டியாக வந்துள்ளது. இதை செஞ்சுட்டு அவர் ஊருக்கு கிளம்பியிருக்காரு, வீட்டுக்கு போயிருக்காரு. நேராக போன பிறகு அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருந்து மறுபடியும் சில நாளைக்கு கிளம்பி வராரு. அவரை பார்த்துட்டு மற்ற சீடர்கள் எல்லோரும் அசந்து போயிருக்காங்க. எதற்கு அப்படி பார்த்துருக்காங்கன்னா, குருஜி சொல்லியிருக்காரு, ஒரு வாரத்தில் அவர் இறந்து போகிறாரு, அதுக்காக தான் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு பார்க்குறதுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க போய் குருஜியே கேட்பாங்க, நீங்கள் அவர் இறந்து போயிருப்பார் அப்படின்னு சொன்னீங்களே, ஆனால் அவர் ஒரு வாரத்திலவே திரும்பி வந்திருக்காரு, அதுவும் உயிரோடு வந்திருக்காரு, எப்படி நடந்தது இது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மறுபடியும் அந்த குரு தியானத்தில் உட்காந்துட்டு தன்னுடைய 3ஆம் கண்ணில் பார்க்குறாரு என்ன நடக்குது. அவருக்கு இருக்கிறதே 3 நாள் ஆயுஷு. ஆனால் ஒரு வாரத்தை பிறகு கூட எப்படி திரும்பி வராரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் எறும்புக்கு உயிர் கொடுக்கறதால அந்த இலை போட்டி அந்த எறும்புக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அவர் உயிர் கொடுக்கறதால இவருடைய ஆயுள் பெருகப்பட்டுள்ளது. யூனிவர்ஸில் இவருக்கு இவருடைய நல்ல வேலைக்கு நல்ல மனதுக்கு ஆயுள் கூடி கொடுக்கப்பட்டுள்ளது. அது அந்த குருஜி பார்த்து சீடர்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு எறும்புடைய உயிரை காப்பாற்றினாலே இவ்வளோ நன்மை நடந்தா, உயிரினங்களை கொலை பண்ணாமல் இருந்தால் இந்த ஆன்மா எவ்வளோ வளர்ச்சி அடையும், எவ்வளோ துக்கத்திலிருந்து வெளியே வரும், எவ்வளோ கர்மாவிலிருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ஒரு அனுபவமே நான் சொல்கிறேன். தட் இஸ், எங்கள் வீட்டில் வாசக்கால் இருக்குது, பேக் சைடு சர்விங் ரூமு இருக்குது. என்னுடைய கிச்சன் கிட்ட தவளைகள், இந்த மழை சீசன் வரும் பொழுது தவளைகள் அந்த வாசக்கால் தாண்டி ஹாலில் வரும் பொழுது, எனக்கு கிச்சன் சைடு வரும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அனீசினஸ் இருக்கதான் செய்யும். அப்பொழுது அந்த தவளையோட நான் பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்னா, மனதிலோவே பேசியிருக்கேன், உங்கள் இடத்துக்கு நாங்கள் வீடு கட்டிக்கிறது தப்பு தான், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வீடு கட்டிட்டோம், பட்டு நீங்கள் வெளியே இருக்கணும், நாங்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதோட உள்ளேயே பேசியிருக்கேன். இப்படி பேசின பிறகு எனக்கு அது வாசக்கால் தாண்டி உள்ளே வராமே அங்கேயே வெளியே இருக்குது. அதே போல் கிச்சன் சைடு பேக் சைடில் இருக்கிற அந்த பேசேஜில் இருக்குமே தவிர
உள்ளே வராது அங்கே கூட. இது என்னுடைய ப்ராக்டிகாலிட்டியில் நான் பார்த்துருக்கேன். அப்போது அந்த ஜீவங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட எவ்வளோ சரியான கான்டாக்ட் பண்ணுது. நம்ம சொல்கிறது அது புரிஞ்சிக்குது. ஆனால் அதனை நம்ம புரிஞ்சிக்க முடியுதா, புரிஞ்சிக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. அது நம்மளுடைய டாஸ்க்கு. அவற்றை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். இன்னொரு தடவை நாங்கள் நைட்டு டைமு நானும் என் ஹஸ்பண்டு வெளியே வரோம். தட் இஸ் வாசக்கால் வெளியே பேசேஜில் வரும் பொழுது ஒரு தவளை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் வெளியே வந்தேன், தவளை பார்த்தேன். அந்த தவளைக்கு சொன்னேன், நான் நிதானமாக வந்திருக்கேன், எங்கள் ஹஸ்பண்டு ஃபாஸ்ட்டாக வராரு, அவர் பார்க்காமலே உன்னை மிதிக்கிட்டாங்கன்னா உனக்கு கஷ்டமாயிடும், அதனால் நீ இந்த படிக்கட்டு இறங்கி ரைட் சைடில் போ, உனக்கு அது சேஃப், அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எங்களை கொடுத்துருக்கேன். அது அப்படியே டக்குன்னு குதிச்சிட்டு படிக்கட்டு இறங்கி ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அது இறங்கி ரைட் சைடு கிளியராக போயிட்டுருக்குது. அப்போது ஒரு நல்ல மனதோட அது பற்றிய ஒரு அக்கறையோட அன்போட சொல்லும் பொழுது அது எப்படி புரிஞ்சுக்கினி ஹாப்பியாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால தான் இயற்கையில் மனிதன் பெரிய பிள்ளைங்க, விலங்குகள், ஜீவங்கள் சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றணும். இதுதான் மாஸ்டர்ஸ் மகான்கள் விதவிதமாக எத்தனை யுகங்களாகவோ நம்மளுக்கு சொல்லிகிட்டே வராங்க. யோகிகள் பார்த்திங்கன்னா அவங்க காடில் இருக்கும் பொழுது ஒரு பேர் வரும் பொழுது அது பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் அசந்து போனால் கூட மறுபடியும் அவேர்னஸோட அந்த பேர் கண்ணில் கண்ணு வச்சு பார்த்துட்டு அதுவும் நானும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் புரியும் பொழுது அந்த ஜீவனும் இவரை ஒன்றும் பண்ணாமலே அது கிளம்பி போயிருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா லாமாஸு, பௌத்த பிக்ஷர்கள் பார்த்திங்கன்னா புலி சிங்கங்களோட அவங்க விளையாடுறது நம்ம பார்க்கலாம். தட் இஸ் அவங்களோட நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ அந்த ஜீவங்களும் அதே அன்போட நம்மளோட இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன். மகான்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த உயிர் எது இருக்குதோ அதனுடைய மதிப்பு அந்த யோகிகளுக்கு தெரியும். அறியாமலத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உயிரோடைய மதிப்பு தெரியாது. அதனால தான் நம்ம சவமாக பார்க்குறோம், ஆனால் அந்த சவத்தில் உயிர் எது இருக்குதோ அது பார்க்குறாங்க யோகிகள். அந்த உயிர் யார் அப்படின்னா சிவன். சிவன் தான் உயிர். உயிர் இருந்த சிவம், உயிர் இல்லைன்னா சவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த உயிர் சிவம். ஆனால் இது வரைக்கும் இருக்கிற அந்த உயிர் எது தெரியுதோ அந்த உயிர் இருக்கிற ஒரு ஜீவன் சவமாக நினைக்கிறோம். அது வரைக்கும் இருக்கிறது ஒரு கோயில் மாதிரி இருக்கிற ஒரு உடலில் இருக்கிறாங்க. அந்த உடலை நம்ம சாப்பிடலாமா? அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஜீவனையும் கொலை பண்ணி சாப்பிடக்கூடாது. நம்ம இன்னொரு சின்ன கதை வாயிலாக இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பூஜாரி இருக்கிறாரு, பலி கொடுக்குற பூஜாரி. அந்த பூஜாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாள் ஒரு ஆட்டை அவர் வெட்ட போகிறாரு. அப்படி வெட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆடு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஒரு ஆடு சிரிக்க முடியும்?
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஆட்டியே கேட்குறாரு, எப்படி நீ சிரிக்கிறே, எதற்காக சிரிக்கிறே அப்படின்னாக்கா, ஒரு பிறவியில் உன் மாதிரி தான் நான் பூஜாரி, இதே மாதிரி ஆடுகளை நான் வெட்டிட்டேன், இப்போது ஒரு இறந்து போகிற ஆட்டா இங்கே நில்லிட்டுருக்கேன், உன்னுடைய பற்றி நினைக்கும் பொழுது, உன்னுடைய நிலைமை பற்றி நினைக்கும் பொழுது எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு அந்த ஆடு சொல்லிச்சு. அப்போது ஒவ்வொரு ஜீவனை கொலை பண்ணும் பொழுது, அதனை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதுதான் மகான்கள் ஒவ்வொரு குரல் மூலமாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு இலை கொடுங்க, பூ கொடுங்க, பழம் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. நம்ம உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு என்ன கொடுக்கணும், பரமான்மாவுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலை கொடுக்கலாம், தட் இஸ் காய்கறியில் நம்மளுக்கு கீரை இருக்குது அதை கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், பூ கொடுக்கலாம், தண்ணியும் கொடுக்கலாம், இது 4 கொடுக்கலாம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. மாம்சத்தை கொடுங்கன்னு எங்கேயும் சொல்லலை பகவத்கீதையில். அதனால் நம்மளுடைய உணவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கினி நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கும். அடுத்து இன்னொரு ஸ்லோகத்தில் இன்னும் அவர் கிளியராக கொடுத்துருக்காரு. அகமாத்மா குடாகேச சர்வபூதா சேஸ்திதா, நான் ஆன்மா, ஸ்ரீகிருஷ்ண பரமான்மா சொல்கிறாரு, நான் ஆன்மா அனைத்து ஜீவராசிக்குள் ஆன்ம ரூபத்தில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல்கள் வேறா இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒன்று தான், அந்த ஆன்மா தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் உள்ளேயே இருக்கிறாரு. அதனால் எந்த ஜீவங்களையும் நம்ம கொலை பண்ணாமல் இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றணும், இல்லைன்னா அட்லீஸ்ட்டு நியூட்ரலாக நம்ம இருக்கலாம். இதனை குறித்து மகான்கள் கூறிய நிறைய விஷயங்கள் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.